UTL Solar. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் சோலார் டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேலூர் காட்பாடி பக்கத்தில் இருக்க ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட சோலார் சிஸ்டம் வேணும்னு அப்ரோச் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வீட்டை விசிட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் இருந்து சைட் விசிட்டிங் போவோம். சைட் விசிட்டிங் போயிட்டு அவருக்கு என்ன நீட் இருக்குன்றத தெளிவாக கால்குலேட் பண்ணி அவருக்கு 4 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். சப்சிடி ஸ்கீமில் 4 கிலோவாட்டுக்கு நம்மளுக்கு 78,000 ரூபாய் சப்சிடி கிடைக்கும். இந்த சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா. ஸோ ஈபியில் அவருக்கு பார்த்தோம்னா இஷ்யூஸ் இருந்தது, நேம் சேஞ்சஸ் இஷ்யூ இருந்தது. அந்த இஷ்யூவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அவர் வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரு தேவையான மெட்டீரியல்ஸ் சைட்டுக்கே கொண்டு வந்து நம்ம வெல்டிங் டீம் அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சோலார் பேனல்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி கஸ்டமர் பார்த்தோம்னா ஒயிட் டைல்ஸை ரூஃபில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது டிசிஆர் பைஃபேஷியல் பேனல். பைஃபேஷியல் பேனல் பார்த்தோம்னா நம்மளுக்கு டபுள் சைடு ப்ரொடக்ஷனை கொடுக்கும். எப்படின்னா, நம்ம சன் லைட் இருக்குது பார்த்தீங்களா, சன் லைட் வந்து இந்த ஒயிட் டைல்ஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு பேனலோட பேக் சைடில் படும். ஸோ அந்த டைமில் கூட நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். இதை நம்ம ஒயிட் கோட்டிங் பண்ணி கூட பைஃபேஷியல் பேனல்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்கு இது ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். மேலே வெல்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது கீழே நம்மளுக்கு 2 டீம் இருக்கும். ஒரு டீம் எர்த்திங்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல எர்த்து வரப்போகுது, எந்த இடத்துல பைப் லைன் வச்சா கரெக்டாக இருக்கும்னு ஒயர் தள்ளுறத்துல இருந்து மேலே எடுத்துகிட்டு போய் அதை கொடுக்குற வரைக்கும் இன்னொரு டீம் பார்த்துக்கும். இன்னொரு டீம் சைட்லேயே எந்த இடத்துல நெட் மீட்டர் வரப்போகுது, இபியில் இருந்து எந்த இடத்துல இன்வெர்டர் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு இன்வெர்டர் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேலே நம்மளோட டீம் 4 கிலோவாட்டுக்கு 8 பேனல் தேவைப்படும், 500 above வாட். ஸோ அதுக்கான பேனலுக்கான ஸ்ட்ரக்சரை முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு மேலே ஏற்றி வெல்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெல்டிங் முடிஞ்ச உடனே நம்ம லைட்னிங் அரஸ்டாருக்கு ஒரு எர்த்திங் ஆல்ரெடி எடுத்துருக்கோம், டிசிக்கு ஒரு எர்த்திங் எடுத்துருக்கோம். இந்த 2 எர்த்திங்கும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் பேனலை மேலே ஏற்றிடுவோம். பேனலை ஏற்றின அப்புறம் நம்ம இன்வெர்டர் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. இபி மீட்டர் ரிசீவ் ஆன உடனே நம்ம யூடிஎல் ஆப்பில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதால அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு பேனலை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். இது போல் உங்கள் வீட்டுக்கும் ஆன்கிரிட் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணணுங்களா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கும் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். இந்த கொட்டேஷனில் தான் நாங்கள் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்கிரிட் சிஸ்டமை சப்சிடி ஸ்கீமில். இன்னும் தேவையான தகவல் உங்களுக்கு பத்தலையா, கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் விளக்குறோம். உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னா உடனே கால் பண்ணுங்க. என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். 25 வருஷம் உங்களோட கரண்ட் பில்லை சேவ் பண்ணி நீங்கள் வேறு எதுனா இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். UTL Solar. Join us on our journey towards a brighter, greener future.